தற்காலத்தில் ஆன்மீக உணர்வு மக்கள்கிட்ட அதிகமாகிட்டு வருது. அது நல்லது தான். ஆனால் அதில் ஒரு சிறு மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். ஆன்மீக உணர்ச்சி வேணும். ஆன்மீகத்துக்கு போகிறாங்க மக்கள் எல்லாம். இப்போ ஆன்மாங்கிறதே என்னென்னு கேட்டிங்கன்னா அறிவுன்னு அர்த்தம். இப்போ அறிவு உள்ளது தான் ஆன்மா. ஆக அதை அறிவு முறையில் கொண்டு போகணும். அறிவு இல்லாமட்டால் அந்த பயிற்சியில் பிரயோஜனம் கிடையாது. சாதாரணமாக ஒரு வார்த்தை எடுத்துங்க. குருன்னு ஒருத்தர் இருக்கார். குருங்கிற வார்த்தை சமஸ்கிருதம். குருன்னா என்ன அர்த்தம்? அறியாமையை போக்குவர், இருளை போக்குபவர். இருள்னா என்ன ஒன்றும் தெரியாமல் இருக்குது. அப்போது அந்த இருளை போக்குவர் தான் குரு. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகங்கிறது குருவனுடைய இது. குருவில்லா வித்தை பாழ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த குருவை பற்றி நிறைய கதைகள் இருக்குது, நிறைய சொல்லுவாங்க. இப்போது ஏகலைவன் போய் துரோணாச்சாரியாட்ட எனக்கு வித்தை கற்றுக் கொடுங்கன்னா துரோணாச்சாரியா கற்றுத்தர மாட்டேன்னாரு. அவன் விடலை. என்ன பண்ணான்? அவரே துரோணாச்சாரியார் மாதிரி ஒரு சிலையை வச்சுட்டு அவர் அந்த சிலைக்கு முன்னாலே அவன் வில்வித்தை பயின்றான். அர்ஜுனனுக்கு மேலே பெரிய வித்தை வந்துடுச்சு. எப்படி வந்தது? துரோணாச்சாரியார் வந்தார். யார் வீட்டுக்கு வந்தார்? ஏகலைவன் வீட்டுக்கு வந்தார். அப்பா நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? சுவாமி நீங்கள் சொல்லி விட்டுனா நானே வந்திருப்பேனே, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? இல்லைப்பா நான் குரு தட்சிணை வாங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னா. அவன் சொல்ல, என்ன நீங்கள் உண்மையாக சொல்லித்தரவே இல்லையே, குரு தட்சிணை மட்டும் எப்படி கொடுக்குறது? இல்லைப்பா, ஆமாம் சாமி நான் குரு தட்சிணை கொடுக்கல தான். நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க கொடுக்குறேன் அப்படின்னா. என்ன வேணாலும் கொடுப்பியா? கொடுப்பேன். உன் கட்ட விரலை கொடு. அவன் வில் வித்தை செய்யலாம். அவன் கட்ட விரலை கேட்கலாமா? கேட்டார். அவன் ஒரு நிமிஷம் கூட அதை யோசித்து பார்க்காம என்ன பண்ணான்? கட்ட விரலை எடுத்து கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவன் வில் வித்தையில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆக அவன் குரு ஒன்றுமே சொல்லி கொடுக்காட்டா கூட அவர் கேட்டதை கொடுத்துட்டான். அப்போ எவ்வளோ குரு விஸ்வாசம் இருந்தது. ஒன்று. ரெண்டாவது, இது இந்த துரோணாச்சாரியார் இப்படி கேட்டார், அது நியாயம் தானே? அவர் ஒன்றுமே சொல்லித்தரலையா? தவணம் சொல்லியே கொடுத்துருந்தான்னு வச்சுங்க. இந்த மாதிரி கெட்டவரெல்லாம் கேட்கலாம். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்? நான் செஞ்சது சரின்னார். ஏன்? வித்தையை ஒருவன் தானமாக பெற வேண்டும், இல்லை குருக்கு சேவை பண்ணி பெற வேண்டும். ஆனால் இவன் என்னுடைய வித்தையை திருடி விட்டான், களவான்ட்டான். அதனால தான் அவன் கையை நான் வாங்கிட்டேன். இது உண்மையாக பொய்யாங்கிறதுக்குள்ள பட்டிமன்றம்லாம் நிறையா போடுது. அதை பற்றி நான் பேச விரும்பலை. அப்போ குருகிட்ட இருந்து வித்தை வரும். குருவிழா வித்தை பாழ். திருமந்திரத்துலேயும் நிறையா குருவை பற்றி நிறையா வருது. குருவின் திருமேனி பார்த்தாலே போதுங்கிறார். அவரோட பேச்சை கேட்டால் போதும், எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ ஏகலைவனுக்கு எப்படி வந்ததுன்னா அந்த குரு விஸ்வாசத்தினால வந்தது. அப்போ குருங்கிறவன் ரொம்ப அவசியமான ஆள் தான். ஆனால் இங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதைன்னு நம்ம கவனம். என்ன கவனம்னு கேட்டிங்கன்னா, குருவில் பல குரு இருப்பான். சத்குருங்கிறவன் கிடைக்கிறது கஷ்டம். சத்குரு கிடைக்கிறதுக்கு ரொம்ப தவம் இருக்கணும். சத்குருன்னு பேர் வச்சுட்டா சத்குருவா யாரும் ஆயிட மாட்டாங்க. பேர் வைக்காதவனு சத்குரு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சரியா? ஏதோ ஒரு வீட்டில் உள்ள பெண்மணி பெரிய குருவாக இருக்கலாம், படிக்காதவ பெரிய குருவாக இருக்கலாம்.
ஆனால் இதில் ஒரு ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு அறிவுள்ள குருவாகவும் இருக்கலாம், முட்டாள் குருவாகவும் இருக்கலாம். இந்த முட்டாள் குருவிட்ட இருந்து படிச்சிங்கன்னா முட்டாள்தனம் தான் வரும். அறிவுள்ள குரு யார்? அவர் தான் சத்குரு. இப்போ சிலர் சொல்லுவாங்க, குருவை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு உனக்கு யோகியதையே இல்லைன்னு. யாரையுமே கடவுளை கூட டெஸ்ட் பண்ண தான் வேணும். கடவுளை கூட டெஸ்ட் பண்ண தான் வேணும். டெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் சோதனை இல்லாமல் இருந்தால் எப்படி படிக்க முடியும்? இப்போ ஒருத்தனுக்கு டெஸ்ட்டு எதுக்கு வைக்கணும்? அவன் பாஸாக ஃபெயிலானு அதை வச்சு தான் படிக்க முடியும். அவன் டெஸ்ட்டே கேட்டால் எப்படி தெரியும்? ஆக எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணணும். நான் இதை பற்றி அடுத்த இதில் தெளிவாக பேசுகிறேன்.